வாருங்கள் நேர்களே, அனைவரையும் கோகுலம் ஜோதிடம் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது சந்திரன் தரும் முக்கண் யோகம் என்ற தலைப்பின் கீழ் ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரனால் கிடைக்கக்கூடிய 3 விதமான யோகங்களை பற்றி இப்பதிவில் பார்க்க இருக்கிறோம். சந்திரன் பூமிக்கு அருகில் சுற்றி வரும் கிரகமாகும். சந்திரன் அதிர்வலைகள் பூமியில் வசிப்பவர்களை சலனப்படுத்துவதில் முதன்மையான கிரகமாக இருக்கிறது. எனவேதான் கிரகங்கள் சந்திரனோடு அதிர்வலைகள் வழியாக மோதும்போது யோக அதிர்வலைகள் உண்டாகி அந்த அதிர்வலைகள் பூமியில் வசிக்கும் மனிதர்களிடம் தாக்கத்தினை தருகிறது. ஒவ்வொரு கிரகத்தின் அதிர்வலைகள் சந்திரன் அதிர்வலைகளோடு முட்டும் பொழுது ஒவ்வொரு யோகம் கிடைக்கிறது. அந்த வகையில் சந்திரன் தரும் 3 விதமான யோகங்களை இப்பதிவில் பார்க்க இருக்கிறோம். நாம் நேரடியாக உதாரண ஜாதகத்திற்கு சென்று விடுவோம். பிரபல இந்தி சினிமா நடிகை ஜூஹு சாவ்லா. இவர் பிரபல இந்தி சினிமா நடிகையாகவும் சினிமா தயாரிப்பாளராகவும் பல ஆண்டுகாலம் இந்தி திரையுலகில் ஒரு சக்தியாக வலம் வந்தவர். அவர் பிறந்தது மகர லக்னம், மீனத்தில் சனி சந்திரன், மேஷத்தில் ராகு, சிம்மத்தில் குரு, கன்னியில் சுக்கிரன், துலாத்தில் சூரியன், புதன், கேது, தனுசுவில் செவ்வாய். இவருடைய ஜாதகத்தில் முக்கியமான இடத்தினை சந்திரனே பெறுகிறார். இவருடைய ஜாதகத்தில் சந்திரன் தான் நின்ற மீனத்திலிருந்து 4 வகையான யோகங்களை வெளிப்படுத்துகிறது அல்லது யோகம் உருவாக உதவி இருக்கிறது என்றும் சொல்லலாம். முதலாவதாக சந்திரன் தான் என்ற மீனத்திலிருந்து 6ஆம் வீட்டில் குரு இருக்க அதியோகத்தினை தருகிறார். இரண்டாவதாக சந்திரன் தான் என்ற மீனத்திலிருந்து 7ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்க அதியோகத்தினை தருகிறார். மூன்றாவதாக சந்திரன் தான் என்ற மீனத்திலிருந்து 8ஆம் வீட்டில் புதன் இருக்க அதியோகத்தினை தருகிறார். இப்படி 3 வகையான அதியோகத்தினை தரும் இந்த அமைப்பானது அபூர்வமான ஜாதக அமைப்பாகும். இவருடைய மீனச்சந்திரன் இன்னும் என்னென்ன யோகங்களை தருகிறார் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். சந்திரன் தான் என்ற மீனத்திற்கு சமசப்தம பார்வையாக சுக்கிரனோடு தொடர்பில் இருப்பதால் கருட யோகம் கிடைத்திருக்கிறது. இந்த கருட யோகம் தான் ஒருவரை சினிமாவில் ஈடுபட வைக்கிறது, புகழினையும் பணத்தினையும் அள்ளி தருகிறது. சந்திரன் தான் என்ற மீனத்திற்கு 10ல் செவ்வாய் அமைந்திருக்க அழகான குரு சந்திர மங்கள யோகத்தினை தருகிறார். இவருடைய ஜாதகத்தில் சந்திரன் ஒருவரே மிக வலிமையான கிரகம் என்பதால் சந்திரன் என்ற லக்னமான மீன லக்னத்தின் அதியோகர்கள் சந்திரனே வருகிறார், மற்றொரு யோகராக செவ்வாய் வருகிறார். இவர்கள் இருவரும் இணைந்து தரும் சந்திரமங்கல யோகமானது மிகுந்த வலிமையும் யோக பலன்களையும் தரக்கூடியதாக மாறியது. இதுவல்லாது சுக்கிரன் நீச்சம் பெற்று புதனோடு பரிவர்த்தனை பெற்றதாலும் சந்திரனோடு கருட யோகம் பெற்றதாலும் விபரீத ராஜயோகம் தருகிறார். இவருடைய ஜாதகத்தில் புதன் சுக்கிரன் இணைந்து தரும் ஸ்ரீ நந்தி யோகமானது அற்புதமான யோகத்தை வெளிப்படுத்துகிறது. இவருடைய ஜாதகத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த பஞ்ச பரிவர்த்தனை யோகங்கள் எதுவுமே இல்லாத நிலையிலும் திரைப்படத்துறையில் சாதனைகளை நிகழ்த்தியிருக்கிறார். இவருக்கு திரைத்துறையில் நிச்சயமான உச்சத்தனை பெற்றதற்கு இவருக்கு கிடைத்த சந்திரன் வழி யோகங்களே காரணமாகிறது. சந்திரன் தரும் முக்கண் யோகம், சந்திரன் தரும் சந்திரமங்கல யோகம், சந்திரன் தரும் கருட யோகம். இந்த 3 யோகங்களும் முக்கியத்துவம் பெற்றதால் இவரும் புகழும் பணமும் பெற்றார். மீண்டும் சொல்கிறேன், கிரகங்களில் முதன்மையானவர் சூரியன். சூரியனை தவிர்த்த ஜோதிட பலன்கள் எதுவும் இல்லை. அடுத்ததாக சந்திரன் பூமிக்கு அருகில் சுற்றும் சந்திரனே மற்ற எல்லா கிரகங்களிடமிருந்து அதிர்வலைகளை பெற்று பூமிக்கு நமக்கெல்லாம் அனுப்பும் பொழுது துல்லியமான பணியினை செய்து வருகிறது. சந்திரன் தரும் முக்கண் யோகம் பற்றி தெரிந்து கொண்டீர்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம் நேயர்களே.